கில்ஸ் அ மேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை தத்துவம். வந்த தூரம் கொஞ்ச தூரம், சொந்தமில்லை எந்த ஊரும், தேவையில்லை ஆரவாரம், தோளில் உள்ள பாரம் போதும், நெஞ்சில் என்ன வேறு பாரம். ரயில் ஸ்நேகம், எல்லாமே ரயில் ஸ்நேகம். கே பாலசுந்தர். இந்த தத்துவத்தை சொல்லி இன்னைக்கு வெக்காபுலரிஸ் நேற்று பார்த்தோம். கமா கில்சமேன் ஒன்று இருக்குது சார். என்னென்னா, தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி கமாவை பஞ்சுவேஷன்ஸ் நிறுத்தல் எல்லாத்தையும் பார்த்து பேசணும், பார்த்து போகணும். சான்ஸ்கிரிட்டில் ரொம்ப முக்கியம். துஷ்டை துஷ்டி உண்டு, தீட்டு துஷ்டினா தீட்டு. துஷ்டிக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க ஒரு சிலர். துஷ்டைனா அம்மன், தப்பாக பேசினா தப்பு. அதுக்கு தான் சொல்கிறது எல்லாரும் அதை படிக்கக்கூடாது, எல்லாரும் அதை இது பண்ணக்கூடாது அப்படின்னு. படித்தவன் பாட்டை கேட்டான், எழுதவன் ஏட்டை கேட்டான், சும்மா எல்லாத்தையும் ஏதோ சொல்லிட்டாங்க. அது அல்ல. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விட்டாங்க அந்த நாட்டில். சரி, இப்போது இந்த வெக்காபுலரிஸ்க்கு வருவோம். இங்கிலீஷில் தமிழில் ரெண்டுத்துலேயுமே வெக்காபுலரிஸுங்கிறது ரொம்ப முக்கியம். கமா கில்ஸ் எ மேன்னு சொன்னேனே, எப்படின்னா லீவ் இம் நாட் கில் இம், இது இங்கிலீஷ். லீவ் இம் பக்கத்தில் ஒரு கமா போடுங்க. நாட் கில் இம்னா அவனை கொள்ளாத. லீவ் இம் நாட் பக்கத்தில் ஒரு கமா போடுங்க. கில் இம் கொள்ளுங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே யார் கொண்டது? ராஜாவோட ஆர்டர் அல்ல, அந்த கமா கொண்டுருச்சு. இன்று முதல் தோசைக்கு சக்கரை இல்லை எழுதுங்க. இன்றுக்கு பக்கத்தில் கமா போடுங்க. இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை. முதலுக்கு பக்கத்தில் கம்மா பண்ணுங்க. இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை. அப்போ எப்படி வேணால் போடலாம். விவேக் ஒரு சிங்கம்பட்டில் சொல்லுவாரே, ஒரு வார்த்தை பிள்ளை என் வாழ்க்கையவே பிள்ளையாக்கிடுதுன்னு உண்மை. கொண்டு வா ரெண்டு இருக்குது, ஒரு எழுத்து தான் வித்தியாசம், ஆனால் அர்த்தமே மாற. அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கியத்தில் கவனம், வார்த்தையில் கவனம், வாழ்க்கையில் கவனம், வாகை சூடுவதில் கவனம், எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். நிதானமே பிரதானம். அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வெக்காபுலரிஸில். எந்த மதமும் இழிவல்ல, எந்த மதமும் உயர்ந்ததில்ல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும்னு ஏன் சொன்னார் பாரதியார்லாம்? 17 மொழி தெரியும். அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் சொல்கிறோம். காந்தி அதான் சொல்கிறோம்.